Welcome to Yogi's lecture. So in this session we will discuss about the Biot-Savart law. So statement: the magnetic flux density produced by a current element at any point in a magnetic field is proportional to the current element and inversely proportional to the square of the distance between them. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஸோ எந்த ஒரு பாயிண்டில் நம்ம எடுத்தாலும் ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சாரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு இருக்கும். ஸோ இதோட ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த தீட்டா வேரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ. ஸோ இந்த ஸ்மால் எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஐடிஎல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தீட்டா வந்து டிபி டைரக்ஷனல் ப்ரொபோஷனல் டு சைன் தீட்டா. ஸோ தீட்டா வேரி ஆகும்போது ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமானாலும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்னும் வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பயோசாவர்ட் லா. ஸோ பயாட் அண்ட் சாவர்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிசிஸ்ட்டு நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ரிலேஷன்ஷிப் வித் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இட் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிபி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை 4 pi into I dl sin theta divided by r square. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் IDL is nothing but current element and r is the distance between the rho. So distance between the rho and IDL. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அந்த மியூ வந்து பர்மியபிலிட்டி. ஸோ பயோட்-சாவர்ட் இன் வெக்டர் ஃபார்ம் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ டிபி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை 4 pi I into dl sin theta divided by r square. ஸோ இது நம்ம வந்து எதுக்காக இந்த r டிவைடட் பை r போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மேலேயும் கீழேயும் அதே இதால் நம்ம வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர் வெக்டார் மேலேயும் கீழேயும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மியூ டிவைடட் பை I into dl r sin theta divided by r cube கிடைக்கும். ஸோ இதில் வந்து உள்ள இந்த ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா மியூ டிவைடட் பை 4 pi I காமனாக வெளில எடுத்துருக்கோம். ஸோ இதை dl into r வெக்டார் டிவைடட் பை r cube எழுதுகிறோம். இது ஏன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோன்னா, ஸோ a கிராஸ் பியை நம்ம நார்மலாக எப்படி எழுதுறோம்னா ஏபி சைன் தீட்டான்னு எழுதுவோம். ஸோ அதே மாதிரி dl கிராஸ் ஆரை வந்து dlr சைன் தீட்டா. ஸோ இந்த இது நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு மெஷர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அட் வேரியஸ் பாயிண்ட். ஸோ எங்கெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்குமோ, ஸோ வேறு இடத்துல நம்ம வந்து கண்டுபிடிக்கிற இடத்துக்கு நமக்கு வந்து பயோட்-சாவர்ட் லாவை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.